நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீ வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு பிரியமானவர்களே, தேவதாய்க்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளிலே நமது குடும்பத்தையும் வாழ்வையும் இந்த தாயிடம் ஒப்புக் கொடுத்து தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமிருதி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகிய இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்றிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீ செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 10. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். இறைவசனங்கள் 1 மற்றும் 2. ஆண்டவரே, ஏன் தொலையில் நிற்கின்றீர்? தொலைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. ஜெபப்பாடல். ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும்.
இறைவசனங்கள் 7 மற்றும் 8. அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்துள்ளது. அவர்களது நாவின் அடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றது. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். சுதறறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். ஜெபப்பாடல். ஆண்டவரே எளியோரே மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரே மறந்து விடாதேயும். இறைவசனம் 14. ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. ஜெபப்பாடல். ஆண்டவரே எளியோரே மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். இறைவசனம் 14. ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மையிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. ஜெபப்பாடல். ஆண்டவரே எளியோரே மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரே மறந்து விடாதேயும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மக்கு மகிமை. அதிகாரம் 12. இறை சொற்றொடர்கள் 14 21 வரை. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியன், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்து இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, உலகத்திலே 4 வகையான மக்கள் இருக்கிறார்கள். தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், மூன்றாவது தானும் நன்றாக இருக்க வேண்டும் பிறரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நபர்கள், நான்காவதாக பிறரை துன்பப்படுத்தி நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற மக்கள். பிரியமானவர்களே, இந்த 4 வகையான மக்களில் ஏதாவது ஒரு வகையை நாம் சார்ந்தவர்களாக இருப்போம்.
இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகவும் பதிலுரை பாடல் வழியாகவும் இன்றைய நற்செய்தி வழியாகவும் கடவுள் நமக்கு சொல்லுவது, பிறர் நன்றாக இருப்பதை பார்த்து மகிழக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை இறைவன் வழங்குகின்றார். ஆனால் இத்தகைய மக்கள் மிக மிக சொற்பமான மக்களே உலகில் இருக்கிறார்கள். பிறருடைய நிலத்தை எவ்வாறாக அபகரிக்கலாம், பிறருடைய வாழ்வை எவ்வாறாக அபகரிக்கலாம், பிறர் மீது எவ்வாறாக குற்றம் கண்டுபிடித்து நாம் மகிழ்ந்து இருக்கலாம், பிறர் மீது எவ்வாறாக தீர்ப்பிடலாம் என்று நினைத்து பிறருடைய துன்பத்திலே மகிழக்கூடிய ஒரு சாடிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அத்தகைய கூட்டம் தான் நம்மத்திலே அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்று நற்செய்தியின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வில் எவ்வாறாக அவர் தனது துன்பத்தின் வழியாக, தனது சிலுவையின் வழியாக பிறர் மகிழ்வடைய வேண்டும், இந்த உலகம் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று அவர் வாழ்ந்தாரோ, எவ்வாறாக தன் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், எவ்வாறாக ஒரு செம்மறியானது தான் இறக்கின்ற பொழுது அந்த இறப்பை தாங்கிக் கொள்கிறதோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக, நமது மகிழ்ச்சிக்காக துன்பத்தை பட்டார். ஆகவே அத்தகைய நிலையிலே இன்று பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உடன்பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். எனது உழைப்பின் நித்தமாக, எனது துன்பத்தின் நித்தமாக எனது பிள்ளைகள், எனது உறவுகள், எனது உடன்பிறந்தவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டவர்களாக வாழ இறைவன் அழைக்கின்றார். ஆகவே பிறருடைய துன்பத்திலே மகிழ்ச்சி கண்டவர்களாக நாம் இருந்தோமே என்று சொன்னால், நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று இருந்தோம் என்று சொன்னால், அத்தகைய எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு பிறர் நன்றாக இருக்க நான் என்னையே கையளிப்பேன், சிறு சிறு தியாகங்களை மேற்கொண்டு பிறருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாய் இருப்பேன் என்கின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இத்தகைய ஒரு நல்ல எண்ணத்தை தர வேண்டும் என்று இந்த தேவி திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா, பலியேனை நான் தருகின்றேன். பலியேனை நான் தருகின்றேன். உம் பரமதில் பணிந்திட வருகின்றேன். பரமதில் பணிந்திட வருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையமான படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவை காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, நம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதி நீதிமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக முன்னேற்றமானார். ஆகவே மாஸ்கா மகிழ்ச்சி போங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமக ஒளியினுள் ஏற்றிருக்கும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராக இருந்தவர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், ஓடிய புனித அந்தோனியார், புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரபர்களை உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். பெண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, அது பெயர் தூயதென போற்ற பிறகு ஆட்சி வருக. திருவுள்ள பெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னி எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியான பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை முடித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவனுடைய பிரசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்படி வழியாக இறைவன் நாம் கருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமை, சமாதானத்தை, பிறர் அன்பை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம்.
இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் கலங்காது திகையாது அச்சப்பொருளாது நம்மோடு கூட இருக்கிறேன் என்று அன்பு இயேசு நமக்கு எழுதி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே இல்லத்தில் இருந்து நடந்தவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர்கள் அந்த ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிழவின் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காலப்படிவில் வாழ்வளிப்பதாக. நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள். திரு விருந்துக்கு வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். எனது சதையை கொண்டு எனது ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாம் உங்களுக்குள் குடும்பத்தின் நிறைவை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ்ந்து பிறரை நேசிக்க சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆவே கீதம் பாடியே உம் புகழை பாடுவே. உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் ஆண்மை போற்றுவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவு